இந்த நேரத்தில் மாறி பரிவர்த்தனை யோகம் சுக்கிரனோட வீட்டில் குரு பகவானும் குருவோட வீட்டில் சுக்கிர பகவானும் மாறி பரிவர்த்தனை யோகம் பெற்று உச்சம் பெற்று நிலைமையில் மாறி நிற்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த தடையான விஷயங்கள் எல்லாம் தடை தெரிய போகின்றது. இது வரைக்கும் துன்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே நம்ம வீட்டில் நடந்திருந்தா, வீட்லேயோ நம்ம இடத்துலையோ நாம் சேலை செய்கின்ற இடத்துலையோ நடந்திருந்தா அது மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் மாறிவிடும். பில்லி செய்வினை கோளாறுகள் அந்த பில்லி செய்வினை கோளாறுகள் எதனா இருந்து நாம் அகப்பட்டிருந்தா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க. ஒரு சூப்பரான ஒரு நாட்கள் என்று கூட சொல்லுவோம் சார். இனிமேல் கிடையாதுங்க, துன்பம் என்பதே கிடையாது. செல்வங்கள், திடீர் செல்வங்கள், மறைமுக வருமானம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். மனைவியால் ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் விலக போகுது. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் பேச்சுவார்த்தை, ஒரே வீட்டில் கூட பேச்சுவார்த்தை இல்லை, உறவுகளில் சரியான முறையில் அந்யுன்யம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்யுன்யம் கூடும். உறவுகளை அதை சேர்ந்துட்டாவே போதும், செல்வங்கள் தானாக வந்துடுமா. அது சேர சேர நம்மளுக்கு செல்வத்தை கொடுப்பாராம் இறைவன். கணவன் மனைவி உறவுகளில் நல்ல நட்புகள் கிடைத்தாருன்னா இவங்களுக்கு எல்லா செல்வத்தையும் தானாக தந்துடும். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. மாற்றங்கள் கிடைக்க போகுது, முன்னேற்றமும் கிடைக்கும். இனிமேல் தோல்வியான எண்ணங்களோ தோல்வியான விஷயங்களோ இனிமேல் நிலைப்பாட்டுக்கு வராதையா. நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நல்ல முன்னேற்றத்தையும் தந்தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதி. அந்த நிம்மதி இனிமேல் கிடைச்சா நல்லா இருக்குன்னா இனிமேல் கிடைக்க போகுது. இந்த பரிவர்த்தனை யோகம் அதுதான் சொன்னது. இந்த 2 பேரும் மாறி பரிவர்த்தனை யோகம் உச்சம் பெறுவதும், ஒருத்தர் வீட்டில் அவர் வீட்டில் அமர்ந்திருப்பதும், திருமண பந்தத்துக்காக காத்துட்ருக்கேன் எனக்கு தோஷங்குது அதெல்லாம் எல்லாமே இப்போ நிவர்த்தி செய்துவிடும். வீடை மாறி அமையுங்கள். இந்த பதிவனை காண இருப்பது என்னன்னா, பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்கப்போ இந்த 2025 2வது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுவாமி. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, மீனராசி ஒரு இன்பம் தரக்கூடிய நாட்களாக, இன்பம் தரக்கூடிய பயிற்சிகள் நிறைய இந்த மாசத்தில் இருக்குது சுவாமி. இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று கூட எண்ணிக்கலாம். மீனராசிக்கு மனசுல இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க போறாங்க மீனராசிக்காரங்க. சுக்கிர பகவான் நம்ம ராசியில உச்சம் அடைய போறாரு. சுக்கிர பகவான் நம்ம ராசியில உச்சம் அடைவதே பெரிய பாக்கியம். நோயின் நொடிகள் விலகும். இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்லணும். பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் பிப்ரவரி நம்மளுக்கு 28-2-2025 முதல். ஏன்னா அவர் 3ஆம் அதிபதி, கம்யூனிகேஷன் சரி, 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவது அவர் தான். நம் காலங்கள் உறுதி பண்ணணும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு உறுதி பண்ணக்கூடிய காலமாக இருக்கணும். நோயின் நொடிகள் விளங்கிறதுக்கான காலமாக இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நம்ம ராசியில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் குரு பகவானும் வக்கர நிவர்த்தி அடைவதும் இந்த மாதத்தில் தான். 11ஆம் தேதியிலிருந்து வக்கர நிவர்த்தி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்டில் அவர் வக்கர நிவர்த்தி அடைவதும் பெரிய பாக்கியத்தை தரும். மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றார்கள். இந்த நேரத்தில் மாறி பரிவர்த்தனை யோகம் சுக்கிரனோட வீட்டில் குரு பகவானும் குருவோட வீட்டில் சுக்கிர பகவானும் மாறி பரிவர்த்தனை யோகம் பெற்று உச்சம் பெற்று நிலைமையில் மாறி நிற்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த தடையான விஷயங்கள் எல்லாம் தடை தெரிய போகின்றது. இது வரைக்கும் துன்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே நம்ம வீட்டில் நடந்திருந்தா, வீட்லேயோ நம்ம இடத்துலையோ நாம் சேலை செய்கின்ற இடத்துலையோ நடந்திருந்தா அது மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் மாறிவிடும். பில்லி செய்வினை கோளாறுகள் அந்த பில்லி செய்வினை கோளாறுகள் எதனா இருந்து நாம் அகப்பட்டிருந்தா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க. நாம் செல்லி சூனிலாம் அடக்கப்பட்டுட்டோம், ரொம்ப பையாறுபட்டுருக்கோன்னா அதிலிருந்து நாமளே வெளிப்பட்டு வரக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தை இருக்கப்பெறும். நல்ல நிகழ்வுகள் நம்மக்கிட்ட நடக்க போகுது. நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெற்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. செல்வங்கள் சேரும். அடுத்தவருடைய சொத்துக்கள் நம்ம பேரில் வர்றதுக்கான அமைப்பு. ஐயா நம்ம சொத்துக்களே தான் இருக்கட்டும், நம்ம சொத்துக்கள் நம்ம மூதாதையருடைய சொத்துக்களாகவும் நம்ம மூதாதையருடைய சொந்தங்களாகட்டும், இது வரைக்கும் கிடைக்கல நம்ம உறவுகளில் திருமணம் பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாகும். கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க சாமி, எல்லா இடத்துலையும் தடை மட்டுமே கிடைக்குது ஐயா. திருமண பந்தவே உறவே இருக்காதா, எனக்கு திருமணமே கிடையாதான்னு எண்ணி பார்த்துட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க.
இனிமேல் உங்கள் வாழ்வில் திருமண கோலங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் சக்ஸஸான காலம்தான். இனிமேல் வெற்றி தான். உங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற காலம்தான். போங்க, உங்கள் உறுதியான காலத்தை நீங்கள் நிறைவு பண்ணீங்க. துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகின்ற அமைப்பை பெறுகின்றீர்கள். இனிமேல் துன்பம் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு நடைபெறாது. மனசில் இருந்து வந்த பாகுபாடாக இல்லாத எண்ணங்கள்லாம் மாறிடும். செல்வங்கள் சேரும். இனிமேல் மீனராசிக்காரங்களுக்கு செல்வம் சேரத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம். விரயத்தில் சனி பகவான் மட்டுமே இருக்கார். சூரிய பகவானும் 13 தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல வருவதால் சூரியன் சனி சேர்க்கை பெறுவதும் அந்த தந்தை ஸ்தானத்திலும் உறவுகளில் நாம் அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகப் போகுது. ஒரு மனசில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர் இந்த பிரச்சனைகள் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சையா, நாங்கள் எல்லாமே பிரிஞ்சுட்டு இருக்கிறோன்னா இது முறை அதெல்லாம் சேர்ந்து வாழ்வீங்க. திருப்பி அந்த எண்ணமெல்லாம் மாறிடும். 2வது திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கிற மீனராசிகாரங்களுக்கு இந்த மாதமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாகும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதிலிருந்து இவங்க வெளிப்பாடு பற்றி வெளிவரத்துக்கான காலமாகவும் இந்த மாதம் இருக்க போது. பிப்ரவரி மாதம் ஒரு சூப்பரான ஒரு நாட்கள் என்று கூட சொல்லுவோம் சார். இனிமேல் கிடையாதுங்க, துன்பம் என்பதே கிடையாது. செல்வங்கள், திடீர் செல்வங்கள், மறைமுக வருமானம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். மனைவியால் ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் விலக போகுது. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் பேச்சுவார்த்தை, ஒரே வீட்டில் கூட பேச்சுவார்த்தை இல்லை, உறவுகளில் சரியான முறையில் அந்யுன்யம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்யுன்யம் கூடும். உறவுகளை அது சேர்ந்துட்டாவே போதும், செல்வங்கள் தானாக வந்துடுமா. அது சேர சேர நம்மளுக்கு செல்வத்தை கொடுப்பாராம் இறைவன். கணவன் மனைவி உறவுகளில் நல்ல நட்புகள் கிடைத்தாருன்னா இவங்களுக்கு எல்லா செல்வத்தையும் தானாக தந்துடும். எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் போச்சோ இனிமேல் அந்த நிம்மதியெல்லாம் தேடி வரப்போகுது. சண்டை சச்சரவுகள்லாம் விலக போகுது. இந்த மாதமே சண்டை சச்சரவுகள் விலக போகுது. இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், திருமணமெல்லாம் மாற்றமாகி இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க, ஃபிக்ஸே ஆகலைங்க, அது கை வந்தது கூட கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதமே ஃபிக்ஸ் ஆகி டக்குன்னு கல்யாணம் ஆகிறதுக்கான பாக்கியம் கெட்ட போகுது. பிப்ரவரிலே டக்குன்னு கல்யாணம் ஆகிடும். பிப்ரவரி முடியறதுக்குள்ளே கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 2ஆம் அதிபதி நீச்சத்திலிருந்து 5ஆம் இடத்துலேருந்து நீச்சகதி பெற்றிருந்தார் பாருங்க. அவர் நிலைப்பாடு மாறுவதே பெரிய முன்னேற்றம். அவர் மிதுனத்துக்கு வருவதும் வக்கரத்தில் இருப்பதும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்வில் பெரிய சுப நிகழ்வுகளையும் சிறிய பாற்றங்களையும் திருமண பந்தத்தையும் குழந்தை பேரையும் சித்திக்கின்ற நாட்களாகவும் இருக்க போகுது. சந்தோஷம்தாங்க. சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்கும். ஐயா, கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனைகள், ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் அதில் போட்டால் எதுவுமே கிடைக்கல, எங்கே போச்சுன்னே தெரியல, ஏன் நான் அதை பண்ணன்னு கூட தெரியல அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சக்ஸஸ். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. மாற்றங்கள் கிடைக்க போகுது. முன்னேற்றமும் கிடைக்கும். இனிமேல் தோல்வியான எண்ணங்களோ தோல்வியான விஷயங்களோ இனிமேல் நிலைப்பாட்டுக்கு வராதையா. நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நல்ல முன்னேற்றத்தையும் தந்திரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதி. அந்த நிம்மதி இனிமேல் கிடைச்சா நல்லா இருக்குன்னா இனிமேல் கிடைக்க போகுது. இந்த பரிவர்த்தனை யோகம் அதுதான் சொன்னது. இந்த 2 பேரும் மாறி பரிவர்த்தனை யோகம் உச்சம் பெறுவதும், ஒருத்தர் வீட்டில் அவர் வீட்டில் அமர்ந்திருப்பதும், திருமண பந்தத்துக்காக காத்துட்ருக்கேன், எனக்கு தோஷங்குது, அதெல்லாம் எல்லாமே இப்போ நிவர்த்தி செய்துவிடும். வீடை மாறி அமையுங்கள். இப்போ திருமணத்துக்காக காத்துட்ருக்கையா, ஜோசிகார்கிட்ட போனால் சொல்லுவாங்க, வீட்டை மாற்றி உக்காருங்க, உடல் சொந்தூரில் இருக்கிறவங்களாம் வீடு மாறி இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்குன்னா, இந்த பரிவர்த்தனை யோகம் பெறும்போது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இது வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எல்லாமே டவுன் செய்து இப்பொழுது மாறி உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். பெரிய லெவலில் மீனராசிக்கு இது முன்னேற்றத்தை தரும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் இனிமேல் மாறிவிடும். தொந்தரவான விஷயங்கள்லாம் நிலைப்பாடெலாம் மாறிடும் சாமி. அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சக்ஸஸ் கொடுக்கின்ற நாட்களாக இருக்க போது. இந்த 28 நாட்கள் மீனராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய நாட்களாகும். ஐயா, செலவினங்கள் இருந்தாலும் நல்லதுக்காக செலவு பண்ணுறோம். ஒரு திருமண பந்தத்துக்கோ உறவுக்காக தான் செலவு பண்ணுறேன்னா அதில் எல்லா விதமான சக்ஸஸும் கொடுக்கும். அதில் எல்லா விதமான நல்லதும் நடக்கும். நல்ல விதமான மாற்றங்களும் கிடைக்கும். சொல்லுவாங்களா, எப்படி சொல்கிறதுன்னா, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தராகவும் கோடீஸ்வரனோ ஒரு லாட்டரி யோகத்தை பெறுகின்ற அளவும் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. ஒரு லாட்டரி யோகனே வச்சுங்க. மனசில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்களை தந்தையார் உடல்நலத்திலையோ தாயார் உடல்நலத்திலையோ சற்று அக்கறை எடுத்துங்க.
மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருந்து வந்த பிரச்சனை, ரொம்ப நாளாக ப்ராப்ளமாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நாட்களில் நீங்கும். நாட்களில் அதெல்லாம் நீங்கி வெளியே வரப்போறீங்க. இது வரைக்கும் இல்லைங்க, நான் அது போயிட்டேன், அப்படியே வாழ்க்கையை நான் ஓடிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அடையாளம் தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளோ வேலை சார்ந்த விஷயங்களோ கைகூடக்கூடிய நாட்களாக வரப்போகுது. ஒரு பிரச்சனை கிடையாது. இனிமேல் உங்களுக்கு சக்ஸஸ் தான். சனி பகவான் 12 இருந்தால் கூட இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பு உருவாக்கி தரும். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி தரும். இப்பொழுது இது வரைக்கும் நட்புல இல்லாமல் இருந்து வந்தவங்களாம் நட்பு பயணம் மீட்டக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் திகழும். மீனராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பழைய நட்புகளை நாம் துண்டிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் துண்டிப்பிலிருந்து இவங்க விடுதலை பெறுகின்ற காலமாக அமையப்போகுது.